எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதிமுகவில் 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன அரசியல் தெரியும், அவர் ஒரு நடிகர், அவருக்கு அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லை, 107. ஃபுல் மெஜாரிட்டி 118 தேவை, இல்லை 120 தேவை. அப்போ தான் ஒரு நிலையான 5 வருஷத்துக்கு ஒரு நிலையான ஆட்சியை தர முடியும். அதற்காக அவர் ஒரு அரசியல்வாதி சார், அவர் நடிகர் இல்லை. அரசியலுக்கு வந்துட்டார், சிஎம் ஆகிட்டார். தன்னுடைய ஆட்சியை 5 வருஷம் அவர் கடத்தணும். அதற்கு என்ன தேவையோ முதல்ல அவர் செய்யணும். அவர் நடுவில் நீங்கள் என்ன பண்ணுவாங்கம்மா, இந்த எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் நம்ம உதயநிதி இருக்கார், அவங்க அப்பா ஸ்டாலின் இருக்கார். என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ 15 நாளாக ஆட்சியை கொடுத்துருவோம், ஆட்சியை நம்ம ஆட்சி தான் நடக்குதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர் விசில் தான் ஓட்டு போட்டார் போல். இப்போது நம்ம முதல்வர் சொன்னார்ல, தூக்கத்தில் ஸ்டாலின் சார் எழுதி போட்டிங்கன்னா எதுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா விசில் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி தான் விசில் ஓட்டு போட்டார் போல். அதனால தான் இப்போ பார்த்தா அவர் நடக்கிறது நம்ம ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு தேவை ஃபுல் மெஜாரிட்டி. அதுக்கு அவர் என்ன செய்கிறாரோ அதை செஞ்சிட்ருக்காரு. திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடிகர் அல்ல, அவர் தமிழ்நாட்டின் முதல்வர். அவருக்கு என்ன தேவையோ, இந்த 5 வருஷத்துக்கு நிலையான ஆட்சி தர்றதுக்கு என்ன தேவையோ அது செய்கிறார். அப்போ தான் மக்களுக்கு அவர் என்ன நினச்சார், மக்களுக்கு நல்லது செய்ய வந்தார்ல, அதை செய்கிறதுக்கு அவருக்கு கரெக்டான ஒரு டைம் இருக்கும், செய்ய முடியும் அவரால். அப்படி ஃபுல் மெஜாரிட்டி இல்லைன்னா இங்கே கூட இருக்கிற சில கட்சிகளும் குறைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவர் கவுண்டர் பண்ணிகிட்டே இருக்க நிலம் வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு கவுண்டர் பண்ண வரா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்ய ட்ரை பண்ணுவாரா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு அவர் நிலையான ஒரு ஆட்சியை முதல்ல அவர் பிடிக்கணும். அந்த 120 125 கிட்ட ஃபுல் மெஜாரிட்டி தாவேக்கா கட்சியாக இருந்தால் மட்டும்தான் அவர் அடுத்த 5 வருஷம் அவர் நினைச்சபடி அவர் இதுக்கு அரசியல் வந்தாரோ அது மக்களுக்கு செய்யும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. சில நம்ம 200 ஊப்பிங்கெலாம் கதறாங்க ஒரு 15 நாளாக, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சுன்ட்டு. நீங்கள் இருக்கும் போது அப்படி தான் நாரிட்டு இருந்துச்சு நாடு. நீங்கள் மீடியா வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, இவங்க கண்ட்ரோல் பண்ணல, வெளியே விடுறாரு. இப்போ இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னோ, சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணுது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சப்போர்ட் பண்ணுது. இப்போ இருக்கிற 15 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த ஊப்பிங்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் தராங்கன்னு தெரியல, ரொம்ப கதறாங்க. இப்போ ஸ்டாலின் சார் எங்கே போனாலும் கதறாரு, இப்போ பால்டாயில் பாப்பா எங்கே போனாலும் கதறுது. அது ஒன்று கதறதை நிறுத்திட்டு திமுக தலைவருக்கு என்ன சொல்கிறேன்னா, சார் தயவுசெய்து நீங்கள் ஆட்சியில் இல்லை, நீங்கள் குளத்தூரை தோற்றிட்டீங்க அப்படின்ட்டு உட்காந்து ஆராய்ங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, நான் ஏன் தோற்றேன், நான் நல்லதான் ஆட்சி பண்ணேன், ஏன் தோற்றேன் அப்படின்ட்டு மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க சார். உங்கள் ஆட்சி பற்றி தான் உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு மக்களே குறை சொல்லிட்டு இருக்காங்க சார். மக்கள் உங்களுக்கு திருப்பி எழுதிட்டாங்க. திரு முதல்வர் ஜோசப் விஜய் தான் ஆளுன்ட்டு மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லா எதிர்ச்சியாக செல்லப்பட்டிங்கன்னா திரும்ப ஆட்சிக்கு வர முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லையா, எம்ஜிஆர் என்ன பண்ணீங்க, உங்கள் அப்பா எம்ஜிஆருக்கு என்ன பண்ணார், கொடுத்த குடைச்சலில் எம்ஜிஆர் சாகும் வரை கோட்டைக்கே உங்கள் அப்பாவில் போக முடியாது, போக முடியல. அதே நிலைமை வந்துட போது பார்த்துக்குங்க.